அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இது உங்கள் கார்த்திகேயன் முருகன் குன்றத்தூர் ஆடியோ சார்பாக. இன்னைக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 7.2 டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற மாடல் டெனான் ஏவிஆர் X4200W அப்படின்ற ஒரு 7.2 டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவர் தான் நம்ம சேலுக்கு எடுத்திருக்கோம். யூஸ்வலாக இது ஒரு 9.2 ஏவி ரிசீவர்னு சொல்லுவாங்க. பட் டெக்னிக்கலி இது ஒரு 7.2 தான். நீங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் ஆட் பண்ணுறீங்க, அந்த பட்சத்தில் இது 9.2 ஏவி ரிசீவராக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது 7.2 தான் என்னோட கன்சிடரேஷன். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு நான் 7.2 வாங்கிட்டு நான் அடிஷ்னலாக நான் ஏதாவது அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஆம்ப்ளிஃபையர் எடுக்கிறதுல, ஏவி ரிசீவர் எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் அடிஷ்னலாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஆப்வியஸாக 9.2க்கு கன்வெர்ட் ஆகிடுவீங்க. இன்ஃபேக்ட் இது ஒரு RO3D அப்கிரேடபிள் ப்ராடக்ட்டும் கூட. பட் இது அப்கிரேட் பண்ணலை, வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது ஒரு சினாப்சிஸ். நம்ம டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். முன்னர் போல் நான் சொன்ன போல் இது ஒரு 7.2 டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவர். ஆடியோ டெலிவரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 125 வாட்ஸ் அட் 8 ohmஸில் உங்களுக்கு ஆடியோ டெலிவரி பண்ணும். இது இது ஒரு பவர்ஃபுல் ஏவி ரிசீவர். இப்போ கரண்ட்டாக ரன் பண்ணுற 4700 4800வும் கூட பார்த்தீங்கன்னா இந்த 125 வாட்ஸ் கேட்டகரியில் தான் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு 7.2ல பவர்ஃபுல்லான ஒரு ஏவி ரிசீவர் பார்க்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இதுவாக தான் உங்களுக்கு இருக்குன்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு 4K HDR HLG டால்பி விஷன் சப்போர்ட்டோடைய உங்களுக்கு இது வந்துடும். 4K பாஸ் த்ரூவும் பண்ணும். ஆடியோ கோடாக் DTS-X டால்பி அட்மாஸ் ரெண்டுமே இந்த 3 டைமென்ஷனல் ஆடியோ ட்ராக் சப்போர்ட் பண்ணும். ஸோ டால்பியோட டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் அண்ட் தென் டால்பி ட்ரூ HD சப்போர்ட்டும், டிடிஎஸ்ல டிடிஎஸ் HD மாஸ்டர் ஆடியோ DTS-X சப்போர்ட்டும் இதில் உங்களுக்கு வந்துடும். அது போக உங்களுக்கு இன்பில்ட்டாகவே ஒய்ஃபை, ப்ளூடூத், அதே போல் ஸ்பாட்டிஃபை, டைடல், டீசர் இது போன்ற ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் மூலியமாகவும் நீங்கள் டைரெக்டாகவே இதில் ஆடியோ ப்ளேபேக் பண்ண முடியும். ஏர்ப்ளே மூலியமாக கூட உங்களால் ஆடியோ ப்ளேபேக் பண்ண முடியும். ஸோ இது ஆடியோ கோடாக்டான ப்ராசஸ் அண்ட் தென் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இது. ஸோ ஏவி ரிசீவரோட ஃப்ரண்ட் பேனல், பேக் பேனல், இதில் இருக்கிற ஒரு இன்டர்பிரேஷன் என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். இது ஏவி ரிசீவரோட ஃப்ரண்ட் பேனலோட வியூவு, சோர்ஸ் செலெக்ஷன் அண்ட் தென் மாஸ்டர் வால்யூம் பட்டன், சோர்ஸோட ரொட்டேட்டர் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் யூஷுவல் பவர் பட்டன், ஆன் அண்ட் ஆஃப் பவர் பட்டன். ஸோ மற்ற பட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஷிப் வேரியண்ட்டில் யூஷுவலாக வர்றது எல்லாமே டோர் டைப்பில் தான் வரும். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புல் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனுவல் பட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் மொத்தம் 3 ஜோன் கனெக்ட் பண்ணுறது, அதாவது 3 zones நம்மளால் மெயினாக கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கான சுவிச்சஸும் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஆக்ஸ் HDMI கேபிள், அதாவது ஃப்ரண்ட் பேனல் மூலியமாகவே நீங்கள் HDMI கனெக்ஷனும் ஒரு USB கனெக்ஷன் போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மேனுவல் சோர்ஸ் செலெக்ஷன் அந்த ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. யூஷுவல் எல்லார் லெஃப்ட் ரைட் ஓட RCA போர்ட் மூலியமாக கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செட்டப் மெனு பட்டன், அதுக்கப்புறம் அதுக்கான செலெக்ஷன் டாகிள் பட்டன், ஆடிசி மைக்கு போட்டு கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான செட்டப் மைக்கோட போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் பேனலோட வியூவு. இன்ஃபேக்ட் இது ஃப்ளாக்ஷிப் வேரியண்ட்டில் தான் இந்த டோர் டைப்ஸ் வருன்றது தான் ஒரு பிரசித்தமான விஷயம். வாங்க அடுத்து நம்ம பேக் பேனல் பார்க்கலாம். இது ஏவி ரிசீவரோட பேக் சைட் பேனலோட வியூவு. இதில் மொத்தம் HDMI இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 HDMI இன்புட் கொடுத்துருக்காங்க. அந்த 7 HDMI இன்புட்டும் உங்களுக்கு 4K சப்போர்ட்டோட HDCP 2.2 காம்பேக்டபிலிட்டியோட கொடுத்துருக்குறாங்க. இதில் HDMI அவுட் மொத்தம் 3 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K சப்போர்ட்டு, டால்பி விஷன் சப்போர்ட்டோட அண்ட் தென் ARC சப்போர்ட்டோடைய உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறதோ இல்லை இன்னொரு மானிட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் சைமல்டேனியஸாக இந்த 3 HDMI போர்ட்டோட அவுட்புட்டும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் 3வது அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Zone 2 கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, செப்பரேஷன்னு. மானிட்டர் 1 and 2 தான் சேம் வீடியோ அவுட்புட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் ஸ்பீக்கர் போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 11.11 சேனலுக்கான அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர் டெர்மினல்ஸை பொறுத்த வரைக்கும்
இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன போல் சைமல்டேனியஸாக நீங்கள் எந்த ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இது 7 சேனல் அதாவது 7.2 சொல்லுவாங்க, 2 சப்வூஃபருக்கும் 7 ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாகவே நம்மளால் 11 சேனல் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் 11 சேனலில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டாலும் நீங்கள் போடுற கோடாக்டுக்கு ஏற்ப இது ஆட்டோமேட்டிக்காக ஆம்ப் அசைன்மெண்ட் மூலிமா பண்ணும்போது 7.2 தான் இது ஒர்க் ஆகுமே தவிர இது 13.2 இல்லை 9.2 கன்வெர்ட் ஆகாதுன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் இது கூட ஆட் பண்ணும்போது இதில் வர ப்ரீ அவுட்ஸை எடுத்து நம்ம 9.2 ப்ராசஸிங் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஹை-எண்ட் ஆம்ப்ளிஃபையரு, பட் இது ஒரு 7.2 கேட்டகரியில் அப்போ வந்தது. இதுதான் இருக்கிறதுல ப்ராசஸ்ஸு. இதில் மொத்தம் 13.2 சேனலுக்கு வந்து ப்ரீ அவுட் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் இப்போ வர மாடர்ன் ஏரா ஏவி ரிசீவர்ஸ்க்கும் இந்த ஏவி ரிசீவருக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னென்னா ஃப்ரண்ட் வைடு சேனல் கொடுத்துருப்பாங்க. இப்போ வர எந்த ஒரு ஏவி ரிசீவருக்கும் ஃப்ரண்ட் வைடே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஃப்ரண்ட் வைடு யூஸ் பண்ணி பார்த்து ஒரு படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற டீட்டெயில் வந்து நல்லாவே பெட் லேயர் வந்து நல்லாவே இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தா நல்லா புரியும், நான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அது. ஸோ 13.2 சேனல் ப்ரீ அவுட் கொடுத்தாலும் உங்களால் 9.2 தான் வந்து சைமல்டேனியஸாக பண்ணும்போது 9.2 தான் ப்ராசஸிங் பண்ணும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து RS-232C இந்த போர்ட் எதுக்காக சில பேர் கேட்பாங்க. போஸ் அக்கோஸ்டிக் மாஸ் சீரியஸில் யூஸ் பண்ணுற உங்களுக்கு தெரியும் இது இந்த போர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் IR ட்ரிகர் அவுட் அந்த ரிமோட் கண்ட்ரோல். இது ட்ரிகர் அவுட் பட்டன் எதுக்குன்னா நீங்கள் ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் ஷாட் பட்டன்லேயே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பவர் பண்ணுறதுக்கான ட்ரிகர் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டுக்கான எல்லார் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. FM ஆண்டனா, AM ஆண்டனா இன்செர்ட் பண்ணக்கூடியது, அப்புறம் ப்ளூடூத் வைஃபை ஆண்டனா வந்துருக்கு. ஸோ இதுதான் பேக் சைட் பேனலோட வியூ. இது டெக்னிக்கலாக 7.2, பட் யூ கேன் 9.2வும் இது ப்ராசஸ் பண்ணுன்றது ஒரு இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஒரு 7.2ல் ஒரு பவர்ஃபுல்லான ஏவி ரிசீவர் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஏவி ரிசீவர் நீங்கள் போகலாம். ரீசன் என்னென்னா டெனானில் 4 சீரியஸ்க்குன்னு சொல்லிட்டு தனி ஃபேன்ஸ் இருப்பாங்க. ரீசன் என்னென்னா அதோட இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர், டீட்டெயில் அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ் மெயின் ரீசன் சொல்லலாம். ஸோ ஒரு 7.2ல் ஒரு பவர்ஃபுல் ரிசீவர் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த ஏவி ரிசீவர் போகலாம். இன்ஃபேக்ட் ஒரு 9.2 அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாலும் இதை அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் என்னோடய ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன். வேணுன்றவங்களே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் பேமெண்ட் படி ப்ராசஸ் வந்து ஃபோன்பே, ஜிபே, பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்து உங்களுக்கு டெபிட் கார்டு மூலியமாவோ இல்லை கிரெடிட் கார்டு மூலியமாவோ நீங்கள் பேமெண்ட் பண்ண நினச்சாலும் நம்ம ஒரு ஆன்லைன் லிங்க் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அது மூலியமாகவும் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும். இல்லை நான் நேரில் வந்து பார்த்து டெமோ பார்த்து செக் பண்ணி கேஷ் ஆன் கேரி மோடில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ப்ராடக்ட் அக்ராஸ் இந்தியா பார்சல் சர்வீஸ் மூலியமாகவும் கொரியர் சர்வீஸ் மூலியமாகவும் நம்ம ப்ராடக்டை வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜஸும் இல்லாமல். ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து கஸ்டமர் தான் வந்து பே பண்ணணும். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிடுறேன். ஸோ இது போல் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போக நம்ம வந்து ஏவி ரிசீவர், ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன் முருகன், குன்றத்தூர் ஆடியோ சார்பாக. மிக்க நன்றி.